எழுப்பிட்டீங்க போல. நான் வந்து எழுப்பி விட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எழுப்பலைனாலும் நான் இப்போ எந்திரிப்பேன். சரி, இப்போ காய்ச்சல் எப்படி இருக்காமோ? அதான் மாத்திரை போட்டு படுத்துட்டேன்ல, இப்போ இல்லை. சரி சரி, இந்தாங்க உங்களுக்காக நல்லா சூடாக சூப் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் நல்லா சரியாகும் காய்ச்சல். ரொம்ப தேங்க்ஸ் அம்மு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. அட என்ன அம்மா, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு. எனக்கு இது மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அது மாதிரி தான். சரி, பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க தானே, நீங்கள் இங்கே காய்ச்சல்னு படுத்துருக்குறீங்க, அவங்க சளி இருமல்னு படுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் அவங்களுக்கும் போய் என்ன ஏதுன்னு பார்த்து மருந்தெல்லாம் கொடுக்கணும். சே, எங்களால் உனக்கு ரொம்ப கஷ்டம் என்ன அம்மு? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சே, பாவம். நாங்கள் 3 பேரும் ஒன்றா இப்படி படுத்துட்டா அவள் என்ன தான் செய்வா? அம்மு, என்ன அம்மு இந்த நேரத்தில் தூங்க மாட்ட? இப்போ தூங்கிட்டு இருக்க, என்னாச்சு? வேற என்ன, உங்கள் பிள்ளைங்களுக்கு சளி சரியாச்சு, இப்போ எனக்கு சளி வந்துட்டு. உங்களுக்கு காய்ச்சல் சரியாச்சு, அது எனக்கு வந்துட்டு. அதான் மாத்திரையை போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். சே, எங்கள் 3 பேரையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்த, இப்போ நீ படுத்துட்ட. இதில் என்ன அம்மா இருக்கு? வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் எல்லாருக்கும் தான் வரும். அப்புறம் எனக்கு மட்டும் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன இரும்பாலையா பண்ணி வச்சிருக்காங்க என்னைய? பரவாயில்ல அம்மு, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. நீ எங்கள் 3 பேரை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி உன்னையும் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நல்லா பார்த்துக்குறோம், சரியா? அதெல்லாம் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை அம்மா. நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. நான் மாத்திரையை போட்டு நானே மெதுவாக என் வேலையெல்லாம் பார்த்துருவேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்போ நீ பேஷண்ட்டு. நீ பேசாமல் உள்ளே போய் படுத்து தூங்கு. ரூம் விட்டு வெளியவே வரக்கூடாது. எல்லாம் சரியாகிறது வரைக்கும் நான் தான் உன்னைய பத்திரமா பார்த்துக்குவேன், சரியா? அதெல்லாம் வேண்டாம் அம்மா, விடுங்க. நானே ஏதாவது மெதுவாக பண்ணிடுவேன். அதெல்லாம் முடியாது. நாங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நீ சொல்கிறது தானே நாங்கள்லாம் கேட்டோம். நீ என்ன மருந்து மாத்திரை கொடுத்தாலும் என்ன சுக்கு கஷாயம் வச்சு கொடுத்தாலும் குடித்தோம்ல. இப்போது நீ வந்து படுத்துட்ட, உன்னைய நான் தான் பார்த்துக்குவேன். ஒழுங்காக நான் சொல்கிறது தான் கேட்கணும். இப்போது ரூமுக்குள்ளே போய் பேசாமல் தூங்குற. காய்ச்சல் சரியாகிற வரைக்கும், சளி சரியாகிற வரைக்கும் ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது நீ. இவங்க சொன்னாங்கன்னு நம்ம பாட்டுக்கு வந்து படுத்துட்டோம். இவங்களுக்கு சமையலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்னென்னு செய்வாங்க? ஸ்கூலுக்கு வேற பிள்ளைங்களை அனுப்பணும். அம்மோ, சூப்புக்கு பெப்பர் போடணும்னு போட்டிருக்கு. சோப்பு மிளகாவா இல்லைன்னா பச்சை மிளகாவா? ஏங்க, பெப்பர்னா அதல்ல, கருப்பு கலர்ல உருண்டையா இருக்கும்ல, அதை பொடி பண்ணி போடணும். மிளகு தூள் போடணும், அதுதான் பெப்பர். இருங்க, நான் வந்து எடுத்துறேன். இரு, அதெல்லாம் நீ வர வேண்டாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானே அதை பொடி பண்ணி போட்டுக்கிறேன். என்னென்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. சரி, இப்படியாச்சும் கத்துக்கிட்டோம். இவங்க கத்துக்கிறதுக்கு நம்ம தான் எலி போல. அம்மு, சூப் ரெடி. சே அம்மு, எனக்காக கஷ்டப்பட்டு நீங்களே செஞ்சிட்டீங்களா? ஆமாம், எங்களுக்கெல்லாம் நீ தானே செஞ்சு கொடுத்த. அப்போ உனக்கு நாங்கள் தானே செய்யணும். அதனால தான் நானே செஞ்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மு. நீ தானே இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. நீயும் சொல்லக்கூடாது. இப்போ சூப்பை குடி. ஐயோ, என்னாச்சு அம்மு? என்ன அம்மு, சூப்ல உப்பே இல்ல, பத்தாததுக்கு ஏதோ மாதிரி டேஸ்டா இருக்கு, கசக்க வேற செய்யுது. என்ன போட்டீங்க? நெட்டில் சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன். காய்கறி சூப்பு தான் போட்டிருக்கேன். உப்பு பெப்பர் எல்லாமே நான் போட்டேனே. ஆனா அதுல உப்பே இல்லையே, பத்தாததுக்கு கசப்பா வேற இருக்கு. அதெல்லாம் உப்பு போட்டேன் அம்மு. அந்த ப்ளூ கலர் மூடி போட்ட டப்பாவில் கூட உப்புன்னு எழுதி இருந்தது. அதை தான் எடுத்து போட்டேன். 2 ஸ்பூன் போட சொன்னாங்க, நானும் 2 ஸ்பூன் போட்டேன். பெப்பர் அந்த பச்சை கலர் மூடி போட்ட டப்பாவில் இருந்தது. அதை தான் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா தூக்கலாக இருக்கட்டும்னு கொஞ்சம் நிறையா போட்டேன். அதான் கசக்குதோ என்னவோ. என்னது, ப்ளூ கலர் மூடி போட்ட டப்பால உப்புன்னு எழுதி இருந்ததை எடுத்து போட்டீங்களா? ஐயோ, அது சாப்பிட்ற சமையல் உப்பு இல்லைங்க, அது சோடா உப்பு. ஆப்ப மாவுக்கெல்லாம் போடுறது. அது தெரியட்டுங்கிறதுக்கு தான் நான் சோடா உப்புன்னு எழுதி இருந்தேன். அது கை பட்டு சோடாங்கிறது அழிஞ்சு அதில் வெறும் உப்பு மட்டும் இருக்கு. உப்பு அடுப்பு மேட்டில் ஜாடியில் இருக்கு, அதுதான் உப்பு. அதில் எதுவுமே நான் எழுதி இருக்க மாட்டேன். அப்புறம் அது என்ன, பச்சை கலர் மூடி போட்ட டப்பால உள்ள மிளகை எடுத்து மிக்சியில் அரைச்சிங்களா? அது ஆக்சுவலாக மிளகே இல்லைங்க, அது கடுகு.
நீங்க கடுகு அரைச்சு போட்டீங்கன்னா இப்படி கசக்காம என்ன செய்யும்? பெப்பர்னா இன்னும் கொஞ்சம் பெருசா உருண்டையா இருக்கும், அதுதான் மிளகு. ஐயோ, அப்போ தப்பா செஞ்சுட்டேனா? சரி பரவாயில்ல விடு, நான் போய் வேற சூப்பு மறுபடியும் செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்னது, மறுபடியும் செய்ய போறீங்களா? ஏங்க, எனக்கு வெறும் சளி காய்ச்சல் தாங்க. இதையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வேற ஏதாவது வந்துட போகுது. சரி சரி, நான் எதுவுமே செய்யலை. சூப்பு வேணா நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம், வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரியா? சோறெல்லாம் நான் வச்சிருவேன், அதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. அதை ஏற்கனவே நான் வச்சுருக்கேன். பத்தாததுக்கு நீ தோசை மாவு அரைச்சி வச்சுருக்க. இட்லி தோசை நம்ம வேணும்னா எடுத்து சுட்டுக்கலாம். சட்னியும் எனக்கு அரைக்க தெரியும். சூப்பு ஏதோ இந்த தடவை ட்ரை பண்ணேன், அதனால் கொஞ்சம் சொதப்பிருச்சு. மற்றதெல்லாம் நான் செஞ்சிருவேன். சரியா? இல்ல பரவாயில்லைங்க, இருக்கட்டும், நானே வந்து ஏதாவது செஞ்சிடுறேன். அட என்னம்மா, நீ படுத்து ரெஸ்ட் எடு. ஒரு தடவை சூப்பு தப்பாயிருச்சு, அதுக்காக எல்லாமே தப்பு தப்பாக வந்துருமா? அதெல்லாம் நான் பார்த்து கரெக்டாக செஞ்சுருவேன். இப்போ தான் நீ எதுவும் உப்புன்னு சொல்லிட்டேல்ல, நான் ஒழுங்காக அந்த ஜாடியில் உள்ளதே போட்டிருப்பேன். அதில் ஏதோ உப்புன்னு எழுதி இருந்தனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் மாற்றி போட்டேன், அவ்வளோதான். மிச்சபடி அதெல்லாம் நான் வந்து பார்த்து கரெக்டாக செஞ்சுருவேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு இவங்க சொன்னாங்கன்ட்டு. என்னென்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போம். என்னது இது? துணியையும் மடிக்கல, சாப்பிட்டு குப்பை அங்கங்க போட்டு வச்சிருக்குதுங்க. பத்தாததுக்கு புக்கெல்லாம் அப்படி இப்படி வீசி வச்சிருக்காங்க. இன்னும் கிச்சன்ல என்னென்ன இருக்குன்னு தெரியலையே. இவங்க நம்மளை பாத்துக்கிறேன்னு கடைசி வீட்டை பாத்துக்கவே இல்லையே. இப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. அரை நாள் விட்டதுக்கே இப்படி, இன்னும் 2 நாள் என்னைய பாத்துக்க விட்டோம், அவ்வளவுதான். வீடையே மொத்தமா குப்பைக்கு தான் போடணும்.